ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம இந்த வில்ல பார்க்க போறது தகுட் அப்படின்னு 2024ல ரிலீஸ் ஆன ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வில்ல பார்த்துடலாம். படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துல அபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புகழ்பெற்ற மந்திரவாதி. ஸோ இவர் இருக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா குணப்படுத்த முடியாத வியாதிய கூட வந்து இவர் குணப்படுத்திடுவாரு. அப்பேற்பட்ட மந்திரம்லாம் தெரிஞ்ச ஒரு மந்திரவாதியா இருந்திருக்காரு. அவர் வந்து இப்ப மர்மமான முறையில இறந்து போறாரு. இவர் இறந்து போன நியூஸ டிவில வர நியூஸ்லலாம் சொல்ல, அத நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. ஸோ அத கேட்டு, அத பார்த்ததுலேருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேல தெரியுது, தன்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து இந்த அபா தான்னு. தன்னோட சொந்த அப்பாவோட இறுதி சடங்க அட்டெண்ட் பண்ணதுக்காக நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த ஊருக்கு போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. அதுலயும் அந்த அபா அப்படின்னு சொல்லப்படுற அந்த மந்திரவாதிக்கு இந்த மந்திர சக்திகள்லாம் எப்படி கிடைச்சது? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு கத்தியால குத்தப்பட்ட காயத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுவாரு. அப்பேற்பட்ட மந்திர சக்தி இவருக்கு எங்கேருந்து கிடைச்சது? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் ட்ராமாவா ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20, 25 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அதுல வரக்கூடிய அந்த ஹாரர் போர்ஷன்ஸ் வந்து ஒரு பழைய டெம்ப்ளேட் மாரி இருக்கும். ஸோ அந்த 20 நிமிஷம் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது, இந்த ஹாரர் டெம்ப்ளேட்லாம் ரொம்ப பழைய டெம்ப்ளேட்டா இருக்கே அப்படின்னு நெனைக்கும்போது தான், ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு சில சீன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மசூதியில போய் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஓத போவாங்க. அந்த ஓத போற சீன்ல தான் படம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2, 3 சீன் தான் இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் படம் ஃபுல்லாவே என்டர் ஆகுறாங்க. அதுல எப்போ நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட அப்பாவோட சக்தி ஃபுல்லும் திருப்பி கிடைக்குதோ, அதுலருந்து இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த படத்துல இருக்கக்கூடிய மொத்த ஹாரர் போர்ஷன்ஸ எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஒரு 50, 50 தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு 60, 70 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, இந்த படம் சூப்பர் படம் அப்டின்னு சொல்லலாம். ஒரு 50, 50 ஓகே ஆயிருக்கு அப்டிங்கிறதுனால ஒரு வாட்சபிள் மூவி தான். டெக்னிக்கல் சப்போர்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. பேக்கிரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபிக் நல்லா இருந்துச்சு. இந்த படம் YouTubeலயும் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு அப்டிங்கிறதுனால ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவியா சஜெஸ்ட் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்பொழுதைக்கு தமிழ் டப்பிங்ல இல்ல. இந்தோனேஷியால தான் இருக்கு. ஃபேமிலி வாட்சபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடல்ட் கன்டென்ட்ல பொறுத்தளவுக்கு எந்த சீனும் இல்ல. ஆனா வயலன்ஸ் காட்சிகள், கொடூரமான ரத்தம் தெறிக்கிற சீன்ஸ் நெறையவே இருக்கு. அதனால அதுக்கு ஏத்த மாரி பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க.